ஸோ ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு சேனல். ஸோ இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, அதாவது ரைஸ் மிஷினுக்கு கலர் ஷார்ட்டேஜை எப்படி யூஸ் பண்ணுறது, எப்படி எஃபெக்டிவாக யூஸ் பண்ணுறது, எப்படி எஃபெக்டிவாக ரிசல்ட் எடுக்கிறது அப்படிங்கிறத எல்லாத்தையும் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி ஃபஸ்ட்டு நம்ம பேசிக்காக நம்ம ஷார்ட்டேஜ் தான் நம்ம என்னென்னு பார்த்துருவோம். ஸோ ஷார்ட்டேஜ் தான் நம்ம போன வீடியோவில் எல்லா வீடியோலையும் சொன்ன மாதிரி தான். அதாவது இப்போ நம்மக்கிட்ட இப்போ ஒரு ரெயின்போ இருக்குன்னு வைங்களேன். இந்த ரெயின்போ மொத்தம் 12 கலர் ப்ரொஜெக்ட் பண்ணோம். ஓகேங்களா? அந்த 12 கலர் எப்படி ப்ரொஜெக்ட் பண்ணுது? வானத்துலேருந்து சன்னோட லைட்டோடு இப்போ இந்த பூமியில் விழும்போது 12 கலராக ப்ரொஜெக்ட் பண்ணோம். அதே மாதிரி தான் அந்த சூரிய ஒளி இருக்குல்ல, அது இந்த பூமியில் படும்போது ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு கலராக நமக்கு தெரியும். ஓகேங்களா? அதாவது அந்த பொருளில் இருக்கிற அதிகமான கலரோட அந்த வெளிச்சம் படும்போது தான் அந்த கலர் நமக்கு, அதாவது இப்போ மரத்து மேலே படுதுன்னா நமக்கு பச்சை கலர் தான் தெரியும். ஓகேங்களா? அதாவது இலை மேலே படும்போது அந்த இலையில் ஏற்கனவே அந்த பச்சை கலர் அதிகமாக இருந்திருக்கும். ஓகேங்களா? அதனால் அந்த 12 கலர் ரிஜெக்ட் ஆகும். அந்த 12 கலர் சூரிய ஒளியிலேருந்து வரும்போது எந்த கலர் அதிகமாக படுதோ அந்த கலர் தான் நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். ஓகேங்களா? ஷார்ட்டெக்ஸோட கான்செப்டும் சேம் தான். அதாவது அந்த வெளிச்சத்தில் இப்போ ஒரு பொருள் உழுதுன்னா அந்த பொருளில் அதிகமாக எந்த கலர் இருக்கோ அதை நம்ம கேமரா லைட்டில் போடும்போது அந்த சென்சாரில் நமக்கு அந்த 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 கேமராவுக்கு என்ன கலரில் தெரியுதோ, ஸோ அதை வச்சு தான் இது ஆப்ஜெக்டை இது செப்பரேட் பண்ணுது. ஓகேங்களா? அதுதான் அந்த குட் ஷேப் அண்ட் சைஸை இதை பொறுத்து தான் இந்த மிஷினே ஒர்க் ஆகுது. ஓகேங்களா? இதுதான் இந்த மிஷினோட பேசிக் ப்ராசஸஸ். ஓகேங்களா? அண்ட் தென் ஹவ் இட்ஸ் ஒர்க்குன்னு பார்த்தீங்கன்னா, அதான் நம்ம ரைஸ் எடுத்து மேலே அந்த ஹூப்பரில் இருக்கும். அந்த ஹூப்பரில் போட்ட உடனே அந்த ஹூப்பர்லேருந்து நமக்கு கீழே வரும். ஓகேங்களா? கீழே ஷார்ட்டெக்ஸை ஒன்று ஒன்றா படும்போது அதில் அது நம்ம அந்த பிளாக்கு நமக்கு தேவையில்லாதது தான் நம்ம ரிஜெக்ஷனில் போட்டு அண்ட் தென் மிச்சது போல் அக்செப்டில் போட்டுருவோம். ஓகேங்களா? அண்ட் தென் குட் ரைஸ் எல்லாமே அக்செப்ட்லேயும் அண்ட் தென் ரிஜெக்ஷன் எல்லாமே, அதாவது பேட் ரைஸ் எல்லாமே ரிஜெக்ஷன்லேயும் நம்ம கிளிக் பண்ணிவிடுவோம். ஓகேங்களா? அதாவது எந்த பொருள் அதிகமாக இருக்கோ அது அந்த அக்செப்ட்லேயும், எந்த பொருள் கம்மியாக இருக்கோ ரிஜெக்ட்லேயும் போடுவாங்க. ஓகேங்களா? அண்ட் தென் ஹவு டு கால்குலேட் அண்டு செக்லிஸ்ட், அதாவது இதில் எப்படி நம்ம ரிசல்ட் எடுக்கிறது. ஓகேங்களா? அதான் நம்ம பார்க்க போகிறோம். அதாவது நம்ம கொஞ்சம் சாம்பிள் எடுக்கணும். ஸோ சாம்பிள்ஸ் எடுத்து நம்ம முதல்ல ஷார்ட்டெக்ஸில் நம்ம போட்டு பார்க்கணும். ஸோ ஷார்ட்டெக்ஸில் போடும்போது அதாவது குட் ரைஸ் எது, பேட் ரைஸ் அதாவது ரிஜெக்ஷன் எதுங்கிறத நம்ம முன்னாடியே நம்ம செக் பண்ணிப்போம். ஓகேங்களா? அதை செக் பண்ணிவிட்டு அதுக்கேற்ற மாதிரி நம்ம ப்ரோக்ராம் பண்ணணும். ஓகேங்களா? அது அப்படி தான் நம்ம ரைஸுக்கு நம்மளால் ரிசல்ட் எடுக்க முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் போடுறதால உங்களுக்கு கன்ஃபார்மாக உங்களுக்கு ரிசல்ட் நல்லா இருக்கும். ஓகேங்களா? அதாவது விஷுவலாக எப்படி அதை செக் பண்ணுன்னு கேட்டிங்கன்னா, முதல்ல 1 கிலோ அரிசி எடுத்துக்கோங்க. அந்த அரிசியில் ரிஜெக்ஷன் அண்ட் இதையும் சேர்த்துக்கிட்டு என்ன பண்ணுறீங்கன்னா, அதை ஷார்ட்டெக்ஸில் போடுங்க. ஷார்ட்டெக்ஸில் போட்ட உடனே அதில் எல்லோ, பிளாக்கு, ப்ரௌனு இது எல்லாத்தையுமே கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணி உங்களுக்கு எது ரிஜெக்ஷனில் போடணுமோ அதை ஃபுல்லாக ரிஜெக்ஷனில் போட்டு, எது அக்செப்டில் போடணுமோ அதை அப்புறம் குட்டில் போட்டுட்டு நீங்கள் பிரிக்கணும். ஓகேங்களா? ஆக்சுவலி இந்த மிஷின்ஸ் எந்தெந்த மிஷின்ஸாக மோஸ்ட்டாக இது இருக்குதுன்னு பார்த்துட்டிங்கன்னா, மேக்ஸிமம் நிறைய மிஷின்ஸ் இருக்குது. பட் உங்களுக்கு மிஷினரியில் ஏதாவது டவுட்ஸ் ஆர் எந்த மிஷின் வாங்கணுங்கிறது நம்ம நம்பர் இருக்குது, நீங்கள் டேரெக்டாக கான்டாக்ட் பண்ணிக்கலாம். அதை பற்றி எந்த பிரச்சனையும் கிடையாது. ஓகேங்களா? இது அதாவது நமக்கு அக்செப்ட் அண்ட் ரிஜெக்ஷனோட ரேஷியோ நமக்கு முக்கியமாக வேணும். அப்புறம் இன்புட் வெயிட் அண்ட் ஷார்ட்டேஜ் சர்க்கரி அண்ட் கெப்பாசிட்டி. ஸோ இது எல்லாமே நமக்கு கேல்குலேட் பண்ணால் தான் நம்ம ஒரு பொருளுக்கான ரிசல்ட்டை நம்ம எப்படி எடுக்க முடியும் அப்படிங்கிறத நம்மளால் கால்குலேட் பண்ண முடியும். ஓகேங்களா? ஏன்னா இதெல்லாம் வச்சு தான் ஒரு பொருளையே நம்மளால் பிரிக்க முடியும். ஓகேங்களா? நெக்ஸ்ட்டு எஸ்ஓபி ஆஃப் ஷார்ட்டெக்ஸ். அதாவது நீங்கள் மிஷினை எப்பயுமே க்ளீன் அண்ட் நீட்டாக வச்சுன்னா உங்களுக்கு நல்ல ரிசல்ட் கொடுக்கும். நார்மலி அதாவது ஷார்ட்டெக்ஸுக்கு 0.6லேருந்து 0.8, அதாவது நான் மினிக்கு சொல்கிறேன். ஓகேங்களா? இப்போ டபுள் ஷூட் வரைக்கும் அதான் ஓடுது. ஸோ டிபெண்ட் ஆன் த மாடல்ஸ். ஓகேங்களா? அதாவது கிளாபரேஷன் மிஷின் நீடு, அதாவது டெய்லி நம்ம அந்த கிளாபரேஷன் செக் பண்ணணும். அதாவது கேமரா செட்டிங்ஸ்குள்ளே போய் அந்த கேமரா அந்த 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 கேமராவோட ஆர்பிஜி எப்படி இருக்குங்கிறத நம்ம செக் பண்ணணும். அதில் ஏதாவது தூசு கீசு இருந்ததுன்னா நம்ம கரெக்டாக க்ளீன் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் தென்
அண்ட் தென் நம்ம கொட்டும்போது முதல்ல வந்து டீஸ்டோனரில் போட்டு ஸ்டோனெல்லாம் முதல்ல ரிமூவ் பண்ணிட்டு டஸ்ட்டெல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு போட்டோன்னா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப நல்ல ரிசல்ட் கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் தென் நெக்ஸ்ட்டு வந்து ஃபீடரில் போட்டதுக்கப்புறம் தான் மிஷின் வந்து ஒர்க் ஆகும். ஓகேங்களா? மிஷின் ப்ரோக்ராம் வந்து எப்படி போடணுன்னா, அதான் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் அந்த ஒயிட்டெல்லாம் வந்து ஒன்றாவும் அண்ட் தென் ரிஜெக்ஷன்லாம் மெட்டீரியல்லாம் வந்து பேடாகவும் போட்டு நம்ம ப்ரோக்ராம் எடுக்கணும். நம்மளால் முடிஞ்ச அளவுக்கு வந்து சென்சிட்டிவியாக ஹையாக வச்சா நமக்கு வந்து அக்யூரேசி ரொம்ப ரொம்ப அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா? இது வந்து ரிஜெக்ஷன் வந்து உங்களுக்கு வந்து அதிகமாக வந்து உங்களுக்கு வந்து பிரித்து கொடுக்கும். அதுவே நீங்கள் வந்து லோயர் சென்சிட்டிவ் வச்சிங்கன்னா உங்களுக்கு வந்து ரிஜெக்ஷன் வந்து கம்மியாக தான் வரும். அதே மாதிரியே வந்து சில 1-2 இதுவும் வந்து உங்களுக்கு வந்து அக்செப்டில் வர்றதுக்கான வாய்ப்பும் இருக்குது. ஓகேங்களா? மேக்ஸிமம் வந்து எஜெக்டர் டெஸ்ட்டை வந்து எடுத்துக்கிறது நல்லது. அண்ட் தென் ஷார்டெக்ஸ் ஆப்ரேஷன் அது என்ன பார்த்தீங்கன்னா, நீங்கள் மிஷினை முதல்ல ஸ்டார்ட் பண்ணிவிட்டு அதை நான் சொன்ன மாதிரியே நீங்கள் மிஷினை மூவ் பண்ணி அக்செப்ட் எது ரிஜெக்ட் எது அப்படிங்கிறது எல்லாமே வந்து நீங்கள் போட்டு பார்த்துக்கலாம். ஸோ இதில் முதல்ல நம்ம வந்து இதில் ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறது தான் நம்ம பார்க்க போகிறோம். முதல்ல அதான் நான் சொன்ன மாதிரி நீங்கள் வெயிட் வச்சு பார்த்துட்டு நீங்கள் இன்புட் எவ்வளோ கொடுக்குறீங்க, அக்செப்ட் எவ்வளோ வருது, ரிஜெக்ஷன் எவ்வளோ வருதுன்னு முதல்ல நீங்கள் போட்டு பார்க்கணும். அண்ட் தென் அக்செப்ட் டிவைடட் பை இன்புட் அதை வந்து இன்ட்டு 100 நம்ம போட்டால் நமக்கு வந்து அதாவது நம்மளோட ஆன்சர் வந்து அக்செப்டில் நமக்கு வந்து எவ்வளோ வருது, ரிஜெக்ஷன் நமக்கு வந்து எவ்வளோ வருதுங்கிற நமக்கு வந்து கால்குலேஷன் கிடச்சிடும். ஓகேங்களா? விஷுவல் அதாவது நம்ம வந்து விஷுவலாகவே நம்ம வந்து போட்டு பார்த்து நமக்கு வந்து நம்ம குட் ரைஸ் எது பேட் ரைஸ் எதுங்கிறத நம்ம வந்து பிரிச்சிடலாம். ஓகேங்களா? அதாவது மிஷினில் வந்து மேக்ஸிமம் வந்து டிஸ்பிளேவை செக் பண்ணும்போது நீங்கள் வந்து யூஎஸ்பி போட்டு அதாவது மிஷின் வந்து எவ்வளோ ஓடி இருக்குங்கிறத வந்து யூஎஸ்பி பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். பட் சில மிஷினில் வந்து அந்த மாடல் கிடையாது, ஓல்டு மிஷினில். பட் இப்போ வர மிஷினில் அந்த மாடல் இருக்குது. ஓகேங்களா? அதாவது இப்போ வந்து ரிசல்ட்டை எப்படி செக் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம வந்து இப்போ இதை பார்க்க போகிறோம். ஓகேங்களா? அதாவது முதல்ல மிஷினோட பேர், அப்புறம் டேட்டு, அது வந்து எந்த பொருளுக்கான ஓடுது. ஓகேங்களா? இதெல்லாம் முதல்ல நீங்கள் நோட் பண்ணிக்கணும். நோட் பண்ணிக்கிட்டு முதல்ல மிஷினை க்ளீன் பண்ணிவிடுங்க. ஓகேங்களா? க்ளீன் பண்ணிவிட்டு அண்ட் தென் ஏரோட கம்ப்ரஸர்ஸ் 0.6 to 0.8 இருக்கான்னுங்கிறத செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் கலபரேஷனை செக் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் ரைஸோட இன்புட்டை எடுத்துக்கோங்க. ஃபஸ்ட்டு ரைஸை வந்து ஹூப்பரில் லோட் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஹூப்பரில் லோட் பண்ணிவிட்டு அண்ட் தென் வைப்ரேஷன் ட்ரீ ஆனவுடனே சிங்கிள் லேயரில் அந்த ரைஸ் வந்து முதல்ல ஃப்ளோவாக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? ஸோ ஃப்ளோவாக ஆரம்பித்ததுக்கப்புறம் ஸோ நம்ம சொன்ன மாதிரியே வந்து உங்களுக்கு வந்து இன்புட் எவ்வளோ இருக்குது, அக்செப்ட் எவ்வளோ இருக்குது, ரிஜெக்ஷன் எவ்வளோ இருக்குதுன்னு சொல்லி நான் சொன்ன ஃபார்முலாவில் நீங்கள் போட்டு பாருங்கள். ஓகேங்களா? நீங்கள் போட்டு பார்த்துட்டு வெயிட் எவ்வளோ வருதுன்னு ஒன்றுத்துக்கு வெயிட் வச்சு இல்லை எண்ணி பாருங்கள். எண்ணி பார்த்ததில் எத்தனை பயிருக்கு எத்தனை ரிஜெக்ஷன் வருது, அது வந்து எத்தனை விட்டு இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் நீங்கள் வந்து ஒரு கால்குலேஷன் எடுத்தால் தான் உங்களுக்கு இந்த மிஷின் வந்து எவ்வளோ பர்சன்டேஜ் கொடுக்குது அப்படிங்கிற ஒரு பேசிக் ஐடியா வந்து உங்களுக்கு வந்து கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ ஷார்டெக்ஸில் ரைஸுக்கு இப்படி தான் நீங்கள் வந்து அவுட்புட் எடுக்கணும். ஓகேங்களா? இது பற்றி உங்களுக்கு இன்னும் டீட்டெயிலாக வேணால் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஸோ உங்களோட மிஷினுக்கு வந்து சேல்ஸ் அண்ட் சர்வீஸ் அதாவது எதாவது தேவைப்பட்டுச்சுனாலும் கீழே நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள். ஓகேங்களா? அண்ட் தென் உங்களுக்கு எந்த மிஷின் தேவைப்பட்டாலும் ஸோ கான்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் தென் ஹாப்பி ஆயுத பூஜை டு யூ ஆல்.